ஹாய் கைஸ், இப்போ மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லி மேட்ரு போயிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இப்போ நல்லா பண்ணிட்டு பாருங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், தர்மல் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே தர்மல் என்ட்ரன்ஸை தாண்டி வந்துட்டோம் கைஸ். இப்போ பாருங்கள், 4 ரோட்டுக்கிட்ட பாலத்தில் பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ தண்ணின்னு. ஆனால் டேமுக்குள்ளே தான் ஒரு தண்ணியும் காணோம். எங்கள் அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான், பாப்பாங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படியே தண்ணியை பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் கிட்ட தான் வந்துக்கிட்டோம். பார்க் கிட்ட வந்துட்டோம். டிக்கெட்டு வாங்கியாச்சும் உள்ளே போயிட்டுருக்குறோம். எங்கள் அண்ணன் கையில் டிக்கெட்டு. அப்படியே என்ட்ரன்ஸ்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் கைஸ். இப்போ பார்க் கிட்ட வந்துட்டோம், உள்ளே போடணும். ஆனால் நம்ம 2வது போய்க்கலாம். எங்கள் அண்ணன் கிட்ட தான் டிக்கெட் இருக்குது. எங்கள் அண்ணன் முன்னாடி போட்டோம். எங்கள் முன்னாடி வந்து திரும்பி நின்றுட்டோம். டிக்கெட்டு அப்படியே வந்தோம்னா தண்ணி இருக்குது கைஸ். தண்ணி பாருங்கள். அப்படியே நான் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தேன் கைஸ். செமையாக இருந்துச்சு கைஸ். மேட்டூர் பார்க்கு, மேட்டூர் டேம் தெரியுதாங்க கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது மேட்டூர் டேம். அப்படியே முன்னாடி வந்தோம்னா நிறையா இது டூரி எல்லாமே இருக்குது கைஸ். அதனால நீங்கள் பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி. இதெல்லாம் நாங்கள் போகிறதோட வரப்போ தான் கைஸ் நிறையா இருந்துச்சு. அப்படியே எங்கள் அக்காவை வீடியோ எடுக்க சொன்னேன் கைஸ். அப்படியே போயிட்டு இருக்கிறோம் கைஸ். தண்ணியை பார்த்தா சின்ன மனசு ஞாபகம் வந்துருச்சு கைஸ். அப்படியே கையை விட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கள் மாமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மேட்டூர் டேம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இப்போ பாம்பு பார்க்க வந்துட்டோம். பாம்பு பாருங்க கைஸ், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அணகுண்டா பெருசுங்க கைஸ். இதை நம்ம என் ஃப்ரெண்டு உள்ளே இறங்கி பிடிக்கிறேன்ட்டு தான். ஏன்டா இந்த வேலை தேவையில்லாத வம்புன்னு விட்டு சொல்லிட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு. நிறையா பாம்புங்க இருக்குது கைஸ் மேட்டூர் பார்க்கில். அப்படியே கொஞ்ச நேரம் பாம்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீராப்போ ஒரு கேம் விளையாடலான்னு உள்ளே வந்தோம் கைஸ். மேலே ஏறி கீழே விழுந்து மண்ணை தானங்க கைஸ் வாங்குறேன்னு எங்கள் பாருங்க கைஸ், நீங்களே காமெடி. அப்படியே தங்கச்சி இறங்கி வந்த சர்க்கேஸில் எங்கள் மாமா பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ நான் மேலே ஏறினேன்னு சொல்லி ஏறினேன் கைஸ். ஏறிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வழுக்கி விட்டுருச்சு கைஸ். பாருங்க கைஸ், விழுந்து போயிட்டேன் கைஸ். அப்படியே மேலே ஏறியாச்சு கைஸ். மேலே ஏறிட்டு உட்காந்துக்கிட்டேன் கைஸ். பாருங்க கைஸ், எல்லாம் பாருங்கள். இப்போ இறங்கி வரேன் கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ மண் வாடுறேன்னு. கீழே விழுந்து போயிட்டிங்க. எங்கள் அக்கா வீடியோ கரெக்டாக எடுக்கல. இப்போ பாப்பா முன்னாடி போயிட்டா. நான் 2வதாக வர போகிறேன். கேமராவை நான் தான் பிடிச்சிருக்கேன். எங்கள் அக்காட்ட வந்து வாங்கியாச்சு. இப்போ நான் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். பாருங்க கைஸ், இப்போ வேறு இடத்துக்கு வந்துட்டேன். இதை பார்த்தாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது கைஸ். பாருங்கள் எப்படி விளையாண்டுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் இந்த சுற்றி விட்றது ஆட்டத்தில் செம்மையான்னு சேர்ந்து தூரி அவங்கள ஒரு 4 டைம் வரட்டுன்னு சுற்றி விட்டேன். நாம் ஒரு 4 டைம் சுற்றிட்டேன். அப்படியே ஜாலியாக உலகம் உரண்டடிக்கிற மாதிரி ஆகுது கைஸ். உலகம் அப்படியே சுற்றுது கைஸ் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம். இது செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ஆடிட்டுக்கிறேன்னு. அடுத்தது எங்கள் மாமா வாத்தியம் விளையாண்டுருந்தாங்க, அதையும் வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் பாப்பாவும் மடியில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் ஆட்டி விட்டுருந்தான். முயல் பாருங்க கைஸ், எவ்வளோ முயல் இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த ப்ரௌன் கலரில் கற்று தான் பிடிச்சிருக்கு ரொம்ப. உங்களுக்கு அது தெரியுதா? அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்க்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாமி சிலை பார்க்க வந்துட்டோம். இது புதுசாக கட்டினது மேட்டூரில். இப்போ புதுசாக பார்க்கில் கட்டினது. நாங்கள் வரப்போ தண்ணி இல்லை. இப்போ நம்ம போகிறப்ப தான் இப்போ போட்டு விட்ருக்காங்க எல்லாம். பாருங்க, இந்த சிவன் செமையாக இருக்குது. அப்படியே ஒரு நடையாக போட்டு அங்கே நின்று ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். பாருங்க கைஸ் எப்படி நடந்து போகிறேன்னு. பாருங்கள் செம்மையாக இருக்குது சிலை பார்த்துட்டு. அடுத்து டைனோசர் பொம்மை கிட்டே போனால் என் தம்பி அதுக்குள்ளே கையை விட்டு விளையாண்டுருந்தான். எங்கள் மாமா பையன் அவங்களோட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். அப்படியே டைனோசர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கைஸ். அப்படியே வந்தோம்னா எக்ஸிட் கைஸ், கிளம்ப போகிறோம். நாங்கள் வரப்போ நிறைய தண்ணி இருந்துச்சு கைஸ். இப்போ பாருங்கள் லைட்டாக கம்மி பண்ணிட்டாங்க முன்னாடி மட்டும். மற்ற எல்லா இடத்துலையும் அதிகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலேருந்து கிளம்பணும் கைஸ். கோயிலுக்கு வந்து சாமி